நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எந்த ஒரு முஸ்லிமான ஒரு அடியான் தன்னுடைய இஸ்லாமிய சகோதரனுக்காக பில்லஹ்ரில் கைபி, அவன் அறியாமல் மறைவான ஒரு இடத்திலே இருந்து அந்த அடியானுக்கு நன்மையை வழங்குமாறு அவன் துஆ செய்வானேயானால், ஒரு முஸ்லிமான அடியான் ஒரு மறைவான தந்தை யாருக்காக வேண்டி துஆ செய்கின்றானோ ஒரு இஸ்லாமிய சகோதரனுக்காக, அவன் அறியாத விதத்திலே மறைவாக இருந்து இறைவா இன்ன மனிதனுக்கு இன்ன தேவையை நிறைவேற்றி கொடு, அல்லது இன்ன மனிதனுக்கு ஷிஃபாவை கொடு, அல்லது இந்த மனிதனுக்கு இதை நீ நன்மையாக வழங்கிவிடு என்று மறைவாக இருந்து ஒரு இஸ்லாமிய சகோதரனுக்கு ஒரு முஸ்லிம் துஆ செய்வானேயானால், வக்காலல் மலக்கு, ஒரு மலக்கு அவனுக்கு சாட்டப்பட்ட மலக்கு சொல்லுவார், ஒலக்க பிமிஸ்ல், நீ எதை இன்னும் ஒரு சகோதரனுக்காக வேண்டி ஒரு நன்மையை கேட்டாயோ அது அவருக்கு கொடுப்பதோடு மாத்திரமல்ல, அதில் நின்றும் அதுபோன்று உனக்கும் அந்த நன்மை இருக்கிறது என்று ஒரு மலக்கு சொல்வதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார். ஆக ஒரு சகோதரனுக்காக ஒருவன் மறைவாக துஆ செய்கிறான் என்று சொன்னால் அவனுக்காக இவன் அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்கிறான் என்பது பொருள். அவனுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்திலே இவன் பரிந்து பேசுகிறான் என்பது பொருள். இந்த மார்க்கம் இந்த ஷஃபாஅத்தை வரவேற்கிறது என்பது மாத்திரம் அல்ல, அதை செயல்படுத்த சொல்லக்கூடிய விதத்திலும் கூட இந்த மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகிறது. ஆக இது ஒரு நன்மையான ஒரு பரிந்துரைக்கு இது போன்று நாம் செய்யலாம். உலக வாழ்க்கையிலே தீமையான பரிந்துரை செய்தால் அந்த தீமையின் பங்கும் நமக்கு கிடைக்கும். தீமையான பரிந்துரை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் வன்மையாக கடுமையாக உடனடியாக கண்டித்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், وعن عائشة رضي الله تعالى عنها قالت أن قريشا أهمهم شأن المرأة المعزومية التي سرقت. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள், நிச்சயமாக குறைஷிகள் மஹ்சூம் கிளையை சார்ந்த ஒரு திருடிவிட்ட பெண்ணினுடைய விஷயத்திலே குறைஷிகள் மிகவும் கவலை அடைந்தவர்களாக இருந்தார்கள். மஹ்சூமி கிளையை சார்ந்த ஒரு பெண் திருடிவிட்டால் நல்ல செல்வ செழிப்பிலே உள்ள குறைஷிகளுக்கு மத்தியிலும் கூட பிரபல்யமான ஒரு சிறப்பான குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண் திருடிவிட்டதன் காரணமாக அது உறுதிப்படுத்தப்படுகின்ற போது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தீர்ப்பு கொடுப்பார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். எனவே ஒரு மஹ்சூம் கிளையை சார்ந்த பெண் திருடிவிட்ட பெண்ணினுடைய விஷயத்திலே அது குறைஷிகளை கவலை கொள்ள செய்தது. ஃபகாலு, அவர்கள் சொன்னார்கள், மய்யு கல்லிமு ஃபீஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகாலு மை யஜ்தரிஉ அலைஹி இல்லா உஸாமா இப்னு ஸைத் ஹிப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா நாயகி அவர்கள் அறிவிக்கிறார்கள், புகாரியிலும் முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அந்த குறைஷிகளுக்கு இந்த மஹ்சூமி கிளையை சார்ந்த பெண் திருடிவிட்ட செய்தி அவர்களுக்கு கவலையை உருவாக்கியது. அவர்களில் சொல்லிக் கொண்டார்கள், அந்த விஷயத்திலே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சென்று அந்த பெண்ணுக்காக பரிந்து பேசுபவர், பரிந்துரை செய்பவர் யார்? மேலும் அவர்கள் இன்னும் சொல்லிக் கொண்டார்கள், அப்படி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சென்று இந்த விஷயத்திலே பரிந்து பேசுவதற்கு நபிகள் நாயகத்தினுடைய நேசத்திற்குரித்தான உஸாமா இப்னு ஸைதை தவிர வேறு யாரும் துணிவு கொள்ள மாட்டார்கள். அவரை தவிர வேறு யார் இருக்கிறார் என்று உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இந்த விஷயத்திலே அந்த பெண்ணிற்கான அந்த தண்டனையை நிப்பாட்டக்கூடிய விஷயத்திலே பரிந்துரை செய்வதற்காக வேண்டி அவர்கள் வற்புறுத்தி அதனை ஏற்றுக்கொண்டு ஆயிஷா அவர்கள் தொடராக சொல்கிறார்கள், கல்லமஹு உஸாமா,
உசாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே இந்த விஷயத்திற்காக பரிந்து பேசுகிறார்கள். அந்த பெண்ணுக்காக பரிந்துரைத்து ஷஃபாஅத் செய்து பேசுகின்ற போது ஹதீஸிலே தொடராக அறிவிக்கப்படுகிறது. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தஷ்ஃபவு ஃபீ ஹத்தின் மின் ஹுதூதில்லாஹி தஆலா, அல்லாஹு தஆலா விதித்திருக்கக்கூடிய தண்டனைகள் விஷயத்தில் ஒரு தண்டனையுடைய விஷயத்திலா உசாமா நீர் பரிந்துரை செய்கிறீர் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிந்து கொண்டார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கடிந்து கொண்டது மாத்திரமல்ல, அந்த ஹதீஸிலே செய்தியிலே தொடராக சொல்லப்படுகிறது. சும்மகால, பிறகு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா அஹ்லக்கல்லதீன கபலக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் அழிந்ததெல்லாம், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் அழிந்ததெல்லாம், அழித்தொழிக்கப்பட்டதெல்லாம் எதன் காரணமாக தெரியுமா? அவர்களிலே சிறப்பானவர்கள், உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், நல்ல செல்வாக்குரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் திருடி வருவார்களே, ஆனால் தரக்குஹு, அவர்களுக்கு ஹத்தை நிறைவேற்றாமல் அவர்களை விட்டு விடுவார்கள். வைதா சரக்க ஃபீஹிமுல் லஈஃபு, பலகீனமானவர்கள் திருடி விடுவார்களே, ஆனால் ஃபஅகாமு அலைஹில் ஹத்த, அவருக்கு தண்டனை, அல்லாஹ் விதித்த தண்டனையை விதித்து விடுவார்கள். ஆக இருப்பவருக்கு ஒரு நீதி என்றும் இல்லாதவருக்கு ஒரு நீதி என்றும் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் கடைபிடித்ததன் காரணமாக, அப்படி பரிந்துரைத்ததன் காரணமாக அவர்கள் எல்லாம் அழித்தொழிக்கப்பட்டார்கள், ஹலாக்கானார்கள் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கடிந்து சொல்லி விவரத்தை சொல்லி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் தொடராக சொன்னார்கள், வாய்முல்லா, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், லவ் அன்ன ஃபாத்திமத பின்த முஹம்மதின், நிச்சயமாக முஹம்மதுவினுடைய மகளால் ஃபாத்திமா திருடி இருந்தாலும், சரக்கத், அவர் திருடி இருந்தாலும் கூட, லகதஅது யதஹா, அவளுடைய கரத்தையும் நான் துண்டித்து விடுவேன், ஹத்தை நிறைவேற்றி விடுவேன் என்று நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்திலே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடிந்து கொண்ட போது அவர்கள் சொன்னார்கள், கால லஹு உஸாமா, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அஸ்தக்ஃபிர் லீ யா ரசூலல்லாஹ், உடனடியாக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் அன்பு தூதர் அவர்களே, எனக்காக நீங்கள் பிழை பொறுத்தை தேடுங்கள், நான் அறியாத்தனமாக இந்த தீமையின்பால் நான் பரிந்துரை செய்து விட்டேன் யா ரசூலல்லாஹ், எனக்காக நீங்கள் அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு, பிழை பொறுக்க தேடுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டுக்கொண்டார்கள் என்றும் பதிவு செய்யப்படுகிறது. அது மாத்திரம் அல்ல, கால சும்மா அமர பிதில்கல் மராத்தி, நபிகள் நாயகம் அந்த பெண்ணை கொண்டு வருமாறு ஏவினார்கள். அந்த பெண்ணை அழைத்து வரப்பட்டு குத்தியத் யதுஹா, அவளுடைய கரம் துண்டித்து கடமையை நிறைவேற்றப்பட்டது, ஹத்தை நிறைவேற்றப்பட்டது என்பது ஹதீஸினுடைய விளக்கம். ஆக இங்கு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள், தீமையான ஒரு விஷயத்தின்பால் பரிந்துரை செய்வதை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிந்திருக்கிறார்கள். ஆக உலகளாவிய அமைப்பில் பரிந்துரை என்பது இருக்கிறது, அது நல்ல விதத்திலும் பரிந்துரை செய்யலாம், ஒரு மனிதன் மற்றும் ஒரு மனிதருக்கு, ஒரு மோமின் மற்றும் ஒரு மோமினுக்கு. அதே போன்று தீமையான விஷயத்தில் பரிந்துரை செய்யக்கூடாது என்பதையும் இந்த மார்க்கம் கற்றுத்தருகிறது.